தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் அமித்ஷாவை சந்தித்தார் நடிகர் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கரூர் சம்பவம் செப்டம்பர் 27 நடிகர் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்த பொழுது 41 பேர் மரணமடைந்தார்கள். இந்த வழக்கை சிபிஐ விசாரணிக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் கேட்டுக்கொண்டார். தவளை தன் வாயால் கிட்டது போன்று ஆனது. தற்பொழுது சிபிஐ வலைக்குள் சிக்கியுள்ளார் நடிகர் விஜய். சிபிஐ வைத்து பாஜக மிரட்ட ஆரம்பித்துள்ளது. அமலாக்கத்துறையை வைத்து மறுபுறம் மிரட்ட ஆரம்பித்துள்ளது. வருமான வரித்துறையை வைத்து இன்னொரு புறம் மிரட்ட ஆரம்பித்துள்ளது. ஆக நடிகர் விஜயின் குடுமி பாஜகவின் கையில் சிக்கியுள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பாஜக அழுத்தம் கொடுத்தது. ஆனால் தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக என்று தெரிவித்தார் நடிகர் விஜய். இந்த சூழ்நிலையில் சிபிஐ அவருக்கு ஆஜராகுமாறு நேற்றைய தினம் சம்மன் அனுப்பியிருந்தது. நேற்றைய தினம் தனி விமானத்தில் டெல்லி சென்றார் நடிகர் விஜய். நேற்றும் இன்றும் விசாரணை நடைபெற்றது. விசாரணையில் கேள்விகள் கேட்டு கிடுக்குப்பிடி போட்டனர் சிபிஐ அதிகாரிகள். பதிலளிக்க முடியாமல் நடிகர் விஜய் திணறியுள்ளதாக கூறப்படுகிறது. சிபிஐ மூலமாக பாஜக தற்பொழுது நடிகர் விஜயை மிரட்ட ஆரம்பித்துள்ளது. விசாரணை முடிந்த பின்பு நேற்றைய தினம் நடிகர் விஜய் நள்ளிரவில் அமித்ஷாவை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அமித்ஷாவை சந்தித்து தேர்தல் சம்பந்தமாக வாதித்ததாக கூறப்படுகிறது. பாஜக அதிமுக கூட்டணிக்கு நடிகர் விஜய் வர வேண்டும் என்று அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார். நடிகர் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். ஏறத்தாழ 50 80 தொகுதிகள் வரை தமிழக வெற்றி கழகத்துக்கு வழங்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் நடிகர் விஜய் தரப்பு இதற்கு சம்மதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. நேற்று நள்ளிரவில் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார் நடிகர் விஜய். ஆனால் தமிழக வெற்றி கழகமோ சிபிஐ விசாரணை முடிந்தவுடன் தான் தங்கியிருந்த ஓட்டலுக்கு சென்று ஓய்வெடுக்க சென்று விட்டதாகவும் அமித்ஷாவை சந்திக்கவில்லை என்றும் தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அமித்ஷாவை நள்ளிரவில் சந்தித்து பேசினார் என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.